ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களும் இங்கே வந்து ஹெல்த்தியாக இருக்கோங்க. இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே நைட்லேருந்து வந்து கண்டினியூ ஆகுது. சாட்டர்டே மத்தியானம் தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு காங்கேயத்துக்கு வந்து வந்திருந்தோம். அக்கா பார்த்திங்கன்னா நைட் தான் வந்து வந்திருந்தா. எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாட்டர்டே நைட்டே வந்து வந்திருந்தோம். 3 விதமாக வந்து அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாப்பாடு வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு வந்து சாட்டர்டே நைட்டே செஞ்சு வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு சுண்டல் தாளித்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு தாங்க செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு வந்து கம்பெனி விட்டு வரக்கே வந்து 8 o'clock மேலே ஆயிருங்க. ஸோ நான் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து தொளிச்சு வச்சுருந்தேன். அம்மா வந்தோடனே அப்புறம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லோரும் இருந்து நாங்கள் 2 பேர் வந்து ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா 2 படி அரிசி வந்து வச்சுருந்தோங்க. அதுவும் வந்து அம்மா வரதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சு தபராவில் வந்து கொட்டி வச்சிட்டோங்க. அப்புறம் வந்து நைட் டின்னரெல்லாம் வந்து முடிச்சுட்டு தம்பி பாப்பா எல்லாம் வந்து தூங்க வச்சுட்டு ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரமே கிளம்பணும் காட்டி 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு நைட் வந்து ஒரு 9:30 தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ரெசிபி வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் புளி சாப்பாடு. ஏன்னா இது வந்து அம்மா செய்கிறது. ஸோ அதனால் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து வடைச்சட்டி வச்சு நிறையா வந்து எண்ணெய் சேர்த்திட்டோங்க. ஏன்னா வந்து 2 படி அரிசியும் கட்டி நிறையா எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து பூண்டு வந்து நிறையா தொளிச்சு வச்சுருந்தோம். குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகாப்பிலும் வரமிளகாயும் வந்து சேர்த்திக்கிட்டாங்க. வரமிளகா பார்த்திங்கன்னா விதையெல்லாம் வந்து உளுத்துட்டு வெறும் தோல் மட்டும் ஒரு 20 மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோங்க. அதை தான் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து அம்மா வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. புளி வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா 2 படி அரிசியும் கட்டி கொஞ்சம் நிறையாவே வந்து ஊற வைக்கணுங்க. ஒரு 4 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு உப்பும் அது கூடயே அம்மா வந்து ஆட் பண்ணி 2யும் தான் ஊற வச்சுருந்தாங்க. அப்புறம் நல்லா கரைச்சி புளி கரைசலை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா கொதி வந்து வரணும். ஒரு 15 மினிட்ஸ் புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருணுங்க. புளி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி வந்து 2 ஸ்பூனு, பெருங்காயப்பொடி வந்து 1 ஸ்பூனு, வெந்தயப்பொடி வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்காட்ட நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு கூட எடுத்து ஊற்றி தாளிச்சிக்கலாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக வந்து மாசாணி அத்தா கோயிலுக்கு வந்து போயிடுவோங்க. எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே வந்து அம்மா அப்பா வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப வந்து சாமி மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம எது நடந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மாசாணி அத்தா அப்படின்னு தான் வந்து மனசுக்குள்ளே நினைப்போம். ஸோ அதனாலேயே என்னமோ எங்களுக்கு வந்து போகணுன்னே இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பொள்ளாச்சி மாசாணி அத்தா கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடுவோங்க. வருஷம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அன்னதானம் இல்லைன்னா சாமிக்கு ஏதோ ஒன்று வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா கொண்டு போய் நிறைவேற்றிட்டு வருவோங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 சாப்பாடு வந்து போடுறோன்னு சொல்லி தான் வந்து வேண்டியிருந்தோம். ஸோ அதனால் வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க. இல்லைன்னா அப்படின்னா 100 எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி அதை வந்து மாலையாக கோர்த்து சாமிக்கு கொண்டு போய் போடுவோம். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து செஞ்சிட்ருப்போங்க. நாங்கள் போயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா வேணால் போன வருஷம் வந்து போயிட்டு வந்தாங்க. அப்போ எங்களால் போக முடியல. அதனால் இந்த வருஷம் வந்து எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் அம்மா நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோம். அவங்களால வந்து வர முடியல. ஸோ நாங்கள் 2 பேர் தாங்க போயிட்டு வந்திருந்தோம். அப்படியே வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து சாப்பாட்டை வந்து கலரிட்டு நாங்களும் வந்து 6 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தனியாகவே பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஹாட் பாக்ஸில் போட்டுட்டோங்க. மீதி அன்னதானம் கொடுக்கறது வந்து ஒரு குண்டால மாற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோங்க. நைட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கே வந்து 11 o'clock ஆயிடுச்சுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணி செஞ்சுருந்தோங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, வரமிளகா 2 இஞ்சி வந்து சேர்த்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூண்டு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நிறையாவே அரிஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா 1.5 கிலோ சுண்டலுங்க. அதனால் வந்து நிறையாவே வந்து அரிஞ்சிருந்தோம். இதுக்கு வந்து பச்சை மிளகாயும் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். தாளிப்புக்கு வந்து எண்ணெய் சேர்த்தி கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம்
அரைச்சி வச்சுருக்க வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோங்க. ஆட் பண்ணி சுண்டலும் வந்து தாளித்து ரெடி பண்ணியாச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே சைட் பை சைட் வந்து ஒவ்வொருத்தரிங்களாம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு 6 o'clock கிளம்பிடணும்னு சொல்லி நினச்சோங்க. ஆனால் நம்ம வந்து நினைக்கிறது ஒன்று, ஆனால் வந்து நம்ம கிளம்புறது நேரம் கண்டிப்பாக வந்து லேட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைமும் ஆச்சு. நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து 7 o'clock ஆயிடுச்சுங்க. ஏன்னா மழையும் வந்து பேஞ்சிட்டு இருந்தது. எங்கே போகும்போது ஃபுல்லாகவே மழையாக இருக்குமோன்னு நினச்சோங்க. பட் அவினாஷி பாளையம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையே இல்லை. எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக போச்சு. பொள்ளாச்சி சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழையாக தான் இருக்கும். பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இங்கே நம்ம சைடு தான் வந்து மழை பெய்யுமா, பொள்ளாச்சி சைடெலாம் வந்து மழை பெய்யாதுங்களா. அங்கே வந்து போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ நம்மளுக்கு தான் இங்கே மழை ஃபுல் அண்ட் ஃபுல். காலையில் எந்திரிச்சதுலேருந்தே மழைங்க. எப்படி 2 பேர்த்த கூட்டிகிட்டு நம்ம போய் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்தளவுக்கு வந்து மழையே இல்லைங்க அங்கே எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா. இதுவும் சுண்டலும் அப்படித்தாங்க. எங்களுக்கெல்லாம் தனியாக வந்து சின்ன டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டோம். கொடுக்குறவங்களுக்கு வந்து தனியாக வந்து பேக் பண்ணிட்டோங்க. அப்படியே வந்து பொங்கலுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து தனியாக வேக வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பச்சரிசி வந்து தனியாக வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து உள்ளே போட்டுட்டு வெல்லம் வந்து கொட்டி வச்சுருந்தோங்க. அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே வந்து பொங்கலும் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. ஆனால் தண்ணியெல்லாம் வந்து எப்படி கரெக்டாக போச்சுன்னே தெரியல. அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி அளந்து ஊற்றுறதெல்லாம் இல்லைங்க, குத்து மதிப்பாக தான் ஊற்றி வச்சாங்க. பட் அது வந்து தண்ணியெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப கொலைடர் ஸ்டேஜும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் வந்து சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 3மே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஹைலைட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து சுண்டல் தாங்க. எனக்கு சுண்டல் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நாங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அப்பா தான் வந்து எடுத்து போசியில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்படியே ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரில் கொண்டு போய் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோங்க. இந்த தட்டு பார்த்திங்கன்னா வந்து 100 தட்டு வாங்கியிருந்தோம். ஒரு கேன் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வாட்டர் கேன், அது போக தனியாக வாட்டர் கேன் வந்து ஃபில் பண்ணியிருந்தோங்க. சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வந்து பூஜை ஜாமானெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு சேட்டை பாருங்கள், குரங்கு வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு குரங்கோட இதை வந்து அவன் எங்களுக்கெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பொள்ளாச்சி வந்து வந்தாச்சுங்க. வந்து இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் 2 பேரும் கம்முன்னு இருப்பாங்களா. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து அங்கே கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மண் ரோடாக தான் இருந்தது. பட் இப்போ எல்லாமே வந்து சிமெண்ட் ரோட் பண்ணிட்டாங்க. கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு ஒர்க் போயிட்டுருக்குங்க. கும்பாபிஷேகம் வந்து இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளேயாட்டிருக்கு. எங்களுக்கு கரெக்டாக வந்து டேட் தெரியல. 2 பேருமே வந்து கடையவே வந்து நோட்டை விட்டுட்டு இருந்தாங்க. டாய்ஸு, அம்மா டாய்ஸ் வாங்கி கொடுங்க, டாய்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆற்றுக்கு போய் ஆற்றுல வந்து கால் நனைச்சிட்டு தாங்க வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். பட் இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிக தண்ணி வரும், அபாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கேட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சைட் போகவும் முடியல. அதுவும் தவிர வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து அங்கே போகலை. அப்படியே நேர் வந்து விநாயகர் கும்பிட்றதுக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூளத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மஞ்சள் போட்டு கும்பிட்ற சாங்கியம் இருக்குங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து அதை பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்க. அப்புறம் வில்வ மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு கட்டி வந்து கும்பிட்றது வந்து இங்கே ரொம்ப விசேஷங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே வந்து 1 இயராக பார்த்து அலைன்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 6 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நானும் இங்கே போய் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வந்து நானும் கட்டிட்டு வந்திருக்கேங்க. கட்டின 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கை இருக்குது சாமி மேலே. அப்புறம் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா எலி ஜோஷியம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அதை தொட்டு பார்க்கணுங்கிறக்கோசரமே பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் 2 பேர்த்துக்கு மட்டும் சீட் எடுங்கன்னு சொல்லியிருந்தோங்க. பாப்பாக்கு பார்த்திங்கன்னா மசானி தாயே வந்து சீட்டாக வந்து வந்திருந்தது. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய் அனுமான் வந்திருந்ததுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு எலியை வந்து தொட்டு பார்க்கணுன்னு கை வந்து ரொம்ப பரப்புறங்குது எல்லாத்துக்கும், 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து 2 பேரும் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு
அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோங்க. நான் சொல்லியிருந்தேன்லங்க பெயிண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கலை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்ட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து கோயிலே வந்து அப்படியே மாறி இருந்தது, நீட்டாக இருந்தது இந்த டைம் பார்க்கும்போது. இங்கே முன்னாடி ஃபுல்லாக கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பூ மாலை எல்லாமே இருக்குங்க. கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா கையை பிடிச்சி உள்ளேயே இழுத்துருவாங்க, வந்து வாங்கிக்கிங்கன்னு. பட் நாங்கள் எல்லாமே வந்து இங்கேருந்தே வந்து வாங்கிட்டு போயிடுவோங்க. நாங்கள் இவ்வளோ நாளாக போயிருக்கோம், பட் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து நாங்கள் மாட்டினதே இல்லைங்க. கரெக்டாக உள்ளே வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கேயே முன்னாடியே பார்த்திங்கன்னா வேலையும் நடந்துகிட்ருக்கு, சாமியும் வந்து எடுத்து வச்சு தான் வந்து கும்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப லைனில் நின்றுச்சு. நாங்கள் வந்து என்ன நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்குறக்கே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்தோம். நம்ம வேறு 3 செஞ்சுட்டு வந்திருக்கோமே, இன்றைக்கி கூட்டமாக இருக்குமா இருக்காதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாட் பண்ணிட்டு வந்திருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்துருந்திங்கன்னா அப்படியே வந்து மாறிடுச்சு. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இங்கே மேலே பார்த்திங்கன்னா புறாக்கள்லாம் வந்து நிறைய இருக்குங்க. புறா வந்து முட்டை இட்டிருக்கும் மாட்டிருக்கு. அதை வந்து காக்கா வந்து கொத்துறதுக்கு, முட்டையை எடுக்கிறதுக்காக வந்து காக்காவும் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. பட் புறா வந்து அதுக்கு விடவே மாட்டேங்குது, ரெண்டும் சண்டை கட்டிகிட்டே இருக்குதுங்க. நாங்களும் லைனில் நின்று அந்த 6 தட்டி போகிற வரைக்கும் நாங்களும் பார்க்குறோம், ரெண்டும் அதே மாதிரி சண்டை கட்டிட்டு தாங்க இருக்குது. இப்படி தாங்க பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, கோயிலுக்குள்ளே பாதி ஒர்க் வந்து இருக்குங்க. அதை விட இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் அரைச்சி வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறதுங்க. மாசாணியம்மன் தாய் வந்து நீதி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, இப்போ ஏதாவது ஒரு சொத்து வந்து நம்மக்கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து மிளகாய் அரைச்சி கண்ணீரோடு வந்து தாயை வந்து வேண்டி, தாய் மேலே வந்து மிளகாய் வந்து பூசினா அப்படின்னு சொன்னால் குற்றவாளிக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து இருக்குது. இது வந்து உண்மைங்க, யாருமே வந்து பொய்யும் நல்லா எடுத்துக்க வேணாம். நம்ம வந்து எது வேணுனாலும் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதே வந்து இங்கே இன்னொரு இது பார்த்திங்கன்னா, லெட்ரு எழுதலாம் சாமிக்கு வந்து. அங்கேயே வந்து ஒரு லெட்ரு தருவாங்க, நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து அந்த லெட்ரு வாங்கிட்டு, அந்த லெட்டரில் வந்து நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து லெட்டரை எழுதி நம்ம அங்கே போட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து 1 இயர்க்குள்ளே வந்து இது நடக்குங்க. சாமியும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நேர் படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, பட் நான் வந்து லைட்டாக மட்டும் நான் காமிச்சிருக்கேங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இப்போ இதெல்லாம் பெரிய போர்டாக வந்து வச்சுட்டாங்க. இங்கே முன்னாடி வந்து ஷீட் மாதிரி இழுத்து விட்டுருப்பாங்க. ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உப்பு வச்சு தீபம் ஏற்றுறது, மஞ்சள் காணிக்க துணியில் வந்து முடிஞ்சு காணிக்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வழிபட்டுக்கணுங்க. உள்ளே வந்து நம்ம பூ மாலை எண்ணெய் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்கலாங்க. இங்கே முன்னாடியும் பார்த்திங்கன்னா இத்தனை பேரும் வந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. இங்கே வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் ஃபன் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாட வச்சுட்டு அப்படியே வந்து வாட்டர் கேமும் இருந்ததுங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து விளையாண்டாங்க 2 பேருமே. பார்த்திங்கன்னா தம்பியெல்லாம் வந்து இதில் வரவே மாட்டான் சர்க்கஸில். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஆனால் ஃபஸ்ட் டைம் போன டைம்லாம் வந்து ஏறினானா அங்கே மேலே ஏறி நின்றுக்குவான், சல்லுன்னு இங்கே வந்து கீழே இறங்கி வரமாட்டாங்க. பட் இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக பவுன்ஸ் ஆகி வந்துட்டு இருந்தான். அப்படியே நெக்ஸ்ட் வந்து பவுன்ஸ், இது வந்து ஒருத்திங்க குதிச்சா வந்து இன்னொருத்திங்க வந்து அப்படியே கீழே உழுக்காட்டிடுது. இப்போ பாப்பா ஜம்ப் பண்ணுறா, தம்பி வந்து கீழே உழுக்காட்டிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு வாட்டர் கேம் வேணால் வந்து 2 பேருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி விளையாடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அன்னதானம் வந்து கொடுக்க வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 8 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து இருந்ததுங்க. நாங்கள் வந்து இந்த 3ல் மட்டும் தனியாக அமௌண்ட் வந்து பே பண்ணி போயிருந்தோங்க. இந்த வாட்டர் கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன இவங்க கை தான் இவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் போனதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகிட்டாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் வந்து நல்லா அமுத்திட்டாங்க. என்ன அப்பப்போ வந்து கிளாஷ் ஆகிட்டுறாங்க 2 பேருமே. பட் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா, வாட்டர் கேமில் பார்த்திங்கன்னா. வாட்டர் கேம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா 2 பேரும் வந்து அடுத்த கேமுக்கு தான் போக பார்க்குறாங்களே தவிர வரதுக்கு வந்து மனசே இல்லைங்க. அப்புறம் அந்த அக்கா வந்து இன்னும் அவ்வளோதான், இனி வந்து நாங்கள்
நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னங்காட்டி முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தது. அந்த மாதிரி பாப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அந்த மாதிரி பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் அப்படியே முன்னாடி போயிட்டு ஒரு கடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நாங்களும் காரில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. மத்தியானம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. நெக்ஸ்ட் ஒரு vlogல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.